வணக்கம் நண்பர்களே, செல்வஸ்டார் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்று நான் பார்க்க போவது ராமநாதபுரம் மாவட்டத்தில் மிகவும் புகழ்பெற்ற பழமையான சிவ தலங்களில் ஒன்றான நாகநாதர் சுவாமி கோவில் பற்றி முழு வரலாறாகும். இந்த ஆலயத்திற்கு வந்தாலே நாகதோஷம் நீங்கும், திருமண தடைகள் விலகும், குழந்தை பேர் கிடைக்கும், குடும்பத்தில் அமைதி நிலவும் என்று பக்தர்கள் ஆழ்ந்த நம்பிக்கையுடன் கூறுகின்றார்கள். இத்திருக்கோவில் தமிழ்நாட்டில் ராமநாதபுரம் மாவட்டத்தில் பரமக்குடி அருகில் அமைந்துள்ள நயினார் கோவிலாகும். நூற்றாண்டுகளாக பக்தர்களின் நம்பிக்கையை பெற்ற புனித சிவத்தலமாக இது திகழ்கின்றது. உள்ளூர் மரபு கதைகளின்படி ஒரு முஸ்லிம் குடும்பத்தை சேர்ந்த பேச முடியாத சிறுமி இந்த ஆலயத்தை கடந்து செல்லும் போது திடீரென நைனா ஆண்டவா என்று பேசியதாக கூறப்படுகிறது. இதன் பிறகு இந்த ஊர் நயினார் கோவில் என்று அழைக்கப்பட்டதாக மக்கள் மரபில் சொல்லப்படுகிறது. இந்த ஆலயத்தில் நுழையும் பொழுது பூஜைக்கு தேவையான தேங்காய், பழம், பூ, மாலை போன்றவையை வாங்கி நாம் செல்கின்றோம். அங்கு உள் நுழைந்தவுடன் அர்ச்சனை தட்டுகள் சீட் வாங்கி செல்ல வேண்டும். இவ்வாலயத்தில் மிகவும் பிரசித்தி பெற்ற ஒரு விஷயம் என்னவென்றால் உப்பு. நேர்த்திக்கடனுக்காக மக்கள் உப்பை அங்குள்ள ஒரு சிவ லிங்கத்தின் அருகில் கொட்டுவார்கள். இது கொடிமரத்தில் அருகில் நாகலிங்கத்தில் கொட்டுவதாக வழக்கமாக கொண்டுள்ளது. அதன் அருகில் நந்தி சிலை ஒன்று உள்ளது. அந்த நந்தி சிலையை வணங்கிவிட்டு தான் பக்தர்கள் செல்ல வேண்டும். அந்த நந்தியை வணங்கி நாம் செல்லும் பொழுது அங்கு தீப விளக்கு ஏற்றப்பட வேண்டிய இடங்கள் அமைக்கப்பட்டுள்ளது. அந்த தீப விளக்கை நாம் அனைவரும் வணங்கி தீபம் ஏற்றி பின்னர் செல்ல வேண்டும். பிறகு அங்கு நாம் தீபம் ஏற்றி செல்லும் பொழுது முதலில் எக்காரியம் எடுத்தாலும் விநாயகரை வணங்குவது வழக்கம். ஆகையால் விநாயகரை நாம் வணங்கி அர்ச்சனை செய்த பிறகு நாம் சுயம்பு லிங்கத்தில் அருள் பாலிக்கும் நாகநாதரை தரிசிக்க செல்லலாம். அங்கு நாகநாதரை தரிசிக்க செல்லும் பொழுது ஒவ்வொரு நாளும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் இங்கு வந்து சுவாமி தரிசனம் செய்கின்றார்கள். சுயம்பு லிங்கமாக அவர் காட்சியளிக்கின்றார். இதில் பக்தர்கள் மனம் உருகி வணங்க வேண்டும். அங்கு கொடுக்கப்படும் திருநீறு மிகவும் முக்கியமாகும். நாம் நாகநாதரை வணங்கிய பிறகு சவுந்தரவள்ளி அம்மனை வணங்க வேண்டும். சவுந்தரவள்ளி அம்மன் சாந்த சுரூபியாக காட்சியளிக்கின்றார். அங்கு கொடுக்கப்படும் குங்குமம் மிகவும் பிரசித்தி பெற்றதாகும். இங்கு சவுந்தரவள்ளி அம்மனை வணங்கிய பிறகு அங்கு முருகன் வள்ளி தெய்வனுடன் காட்சியளிக்கின்றார். முருகரை வணங்கி நாம் செல்லும் பொழுது அருகில் சந்திகேஸ்வரர் ஆலயம் ஒன்று உள்ளது. அந்த சந்திகேஸ்வரர் அந்த ஆலயத்தில் நாம் வணங்கி மனமுருக வணங்கி நாம் செல்ல வேண்டும். அப்பகுதியில் பார்த்தோமானால் பாண்டியர்களின் கட்டிடக்கலைக்கு எடுத்துக்காட்டாக அழகிய தூண்கள் ஆங்காரமாக மிகவும் கவர்ச்சிகரமாக அழகாக அடுக்கி வைப்பது போல் அமைந்துள்ளது. இது பாண்டிய மன்னர்களுக்கு ஒரு மிக சிறந்த ஒரு எடுத்துக்காட்டாக திகழ்கின்றது. அடுத்ததாக நவக்கிரகங்களில் நாம் வழிபட வேண்டும். அங்கு உள்ள நவக்கிரகங்களை வணங்கி சுற்றி நாம் செல்ல வேண்டும். பிறகு அங்கு முக்கியமான ஒரு இடம் ஒன்று அமைக்கப்பட்டுள்ளது. அதுதான் பிரம்மா. சிவத்தலங்களில் மிகவும் இத்தலத்தில் மட்டுமே பிரம்மா அமைக்கப்பட்டுள்ளார். அந்த பிரம்மா மற்றும் சிறப்பு வாய்ந்த துர்க்கையம்மன் ஒன்றும் உள்ளது. அந்த துர்க்கையம்மனையும் நாம் மனமுருகி வேண்டி நாம் செல்ல வேண்டும். துர்க்கையம்மன் மிகவும் பிரசித்தி பெற்ற நமது நினைத்த காரியங்களை நடத்தும் ஒரு தெய்வமாக அருள் பாலிக்கின்றாள். துர்க்கையம்மனை வணங்கி நாம் செல்ல பொழுது அங்கு சந்திரன் இருக்கின்றார். சந்திரன் வணங்கி நாகதோஷம் நீங்கும் புற்றடி சுயம்புலிங்கம் அங்கு ஒன்று உள்ளது. அந்த புற்றடி சுயம்புலிங்கம் ஆதிகாலம் முதல் அங்கு நிலை பெற்று நிற்கின்றது. அந்த லிங்கத்தில் நாகநாதர் ஆலயத்தில் பால் மற்றும் முட்டைகள் நேர்த்திக்கடனாக வைப்பது வழக்கம். நாகதோஷம் நிவர்த்தி பண்ணுவதற்கு இதுவே இந்த இடம் மிகவும் பிரசித்தி பெற்றதாகும்.
குழந்தை பேறு, கல்வி செல்வம் போன்றவை நீங்குவதற்கு, நாகதோஷம் நீங்குவதற்கு நாம் நாகநாதரை வழிபட்டு சென்றால் அருகில் சூரியன் தலம் உள்ளது. இந்த சூரியன் வழிபட்டு நாம் திரும்பும் பொழுது பிரம்மாண்டமான ஒரு தட்சிணாமூர்த்தி ஆலயம் ஒன்று உள்ளது. தட்சிணாமூர்த்தி ஆலயம் மிகவும் பிரமிப்பாக அமைக்கப்பட்டுள்ளது. தட்சிணாமூர்த்தியை வணங்கி நாம் செல்லும் பொழுது அங்கு 63 நாயன்மார்களின் சிற்பங்கள் மற்றும் சிலைகள் அழகாக நேர்த்தியாக முறையில் அமைக்கப்பட்டுள்ளது. அதனை 63 நாயன்மார்களையும் ஒரு சேர நாம் தரிசிக்கும் இடமாக அங்கு அமைக்கப்பட்டுள்ளது. அதில் முக்கியமாக காசிலிங்கம். காசிலிங்கம் மிகவும் பிரசித்தி பெற்றதாக அங்கு அமைக்கப்பட்டுள்ளது. காசிலிங்கத்தை தொடர்ந்து அங்கு சப்த கன்னிகைகள், முக்கியமாக வராகி அம்மனும் அங்கு அமைக்கப்பட்டுள்ளது. அதனை நாம் தரிசித்துவிட்டு நாம் செல்லும் பொழுது ஒரு முக்கியமான இடம் அங்கு காணப்படுகிறது. அதுதான் பெருமாள் ஆலயம். பெருமாள் ஆலயம் அப்பகுதியில் அமைக்கப்பட்டுள்ளது. அந்த பெருமாள் ஆலயத்தில் நாம் மனமுருகி வேண்டி நாம் செல்லும் பொழுது அங்கு பக்தர்கள் நேர்த்திக்கடனாக நெல் மூட்டைகள் கோவிலுக்காக கொடுப்பார்கள், காணிக்கையாக கொடுப்பார்கள். அந்த இடமும் அங்கு அமைக்கப்பட்டுள்ளது. மற்றும் பக்தர்கள் இளைப்பாற மடம் ஒன்று உள்ளே கட்டப்பட்டுள்ளது. அதற்கு பிறகு நம் வெளிப்பிராகாரத்தில் நாம் சென்று பார்க்கலாம். வெளிப்பிராகாரத்தில் கோவிலில் வளர்க்கும் பசு மாடுகளின் இடம் அங்கு அமைக்கப்பட்டுள்ளது. இங்குதான் கோவில்களான பசுமாடுகள் கட்டி வளர்க்கப்படும் இடமாகும். அதனைத் தொடர்ந்து பின்புறமாக அங்கு நாக சிலைகள் அதிகமாக அமைக்கப்பட்டுள்ளது. அவ்விடம் பக்தர்கள், வெளியூரிலிருந்து வருகின்ற பக்தர்கள் சமைத்து உண்ணும் இடமாக கருதப்படுகிறது. இவ்விடத்தை நாம் கடந்து செல்லும் பொழுது அங்கு முக்கியமான சேவல்கள் விடும் இடம் ஒன்று அங்கு அமைக்கப்பட்டுள்ளது. சேவல்கள் நேர்த்திக்கடனாக பக்தர்கள் அங்கு செலுத்தும் இடம் அங்கு அமைக்கப்பட்டுள்ளது. இதுதான் சேவல்கள் அங்கு இருக்கும் இடம். சேவல்கள் அங்கு வளர வளர அந்த பக்தர்களுடைய குடும்பத்தில் நன்மைகள் கிடைக்கும் என்று பக்தர்களால் அது நம்பப்படுகிறது. அந்த சேவல்களை விடும் இடத்தை தொடர்ந்து நாம் சென்றோமானால் அங்கு அன்னதான மண்டபம் அமைக்கப்பட்டுள்ளது. அன்னதானம் என்பது 12 மணிக்கு மேல் அங்கு உணவு அருந்துவதற்காக அமைக்கப்பட்ட ஒரு இடமாகும். இது இந்து அறநிலைத்துறைக்கு உட்பட்ட ஒரு இடமாக கருதப்படுகிறது. அன்னதான மண்டபத்தை கடந்து நாம் வெளிப்புறத்தில் செல்லும் பொழுது அங்கு பழமையான ஒரு மடம், அதாவது சத்குருக்கள், சாதுக்கள் தங்கும் ஆதிகாலம் முதல் அமைக்கப்பட்ட ஒரு மடம் ஒன்று அமைக்கப்பட்டுள்ளது. அதன் பின்புறம் முடிக்காணிக்கை செலுத்தும் இடமும் உள்ளது. அதற்கு பிறகு மிக பெரிய ஒரு தீர்த்த குளம் ஒன்று உள்ளது. அந்த குளம் மிக பிரம்மாண்டமாக பல ஏக்கர் அமைப்பில் அமைக்கப்பட்ட, பல படிகள் தாண்டி அமைக்கப்பட்ட ஒரு இடமாகும். இதன்படி இங்கே குளித்துவிட்டு தான் நாம் தெய்வத்தை தரிசிக்க உள்ள செல்ல வேண்டும். அடுத்தபடியாக நாம் பார்க்க வேண்டிய இடம் ஆதி காலத்தில் அமைக்கப்பட்ட ஒரு சன்னதியாக கருதப்படுகிறது. அது மக்களை வரவேற்கும் விதமாக பல கடைகள் அங்கு அமைக்கப்பட்டுள்ளன. மற்றும் மடாலயங்களும் அங்கு பெருமளவில் அங்கு உள்ளது. இதை நாம் காண்டுவிட்டு நாம் பேருந்து நிலையம் செல்கின்றோம். நண்பர்களே, நாம் தற்பொழுது நாகநாதர் ஆலயத்தை நாம் பார்த்தோம். உங்களுக்கு வாய்ப்பு கிடைத்தால் குடும்பத்துடன் இந்த ஆலயத்திற்கு சென்று நாகநாதரை தரிசித்து வாருங்கள். மீண்டும் ஒரு ஆன்மீக தகவலில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஓம் நமச்சிவாய.